வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இமயமலை அடிவாரத்துல சுடோதனான்னு ஒரு ராஜாவும் மாயாதேவின்னு ஒரு அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கனவு வந்துதான். ஒரு வெள்ளை யானையில 6 தந்தங்களுடைய வெள்ளை யானை வந்து அவங்க கர்ப்பப்பைய குத்துற மாதிரி. அப்போ கொஞ்ச நாள்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை பார்க்க வந்த அதிதின்ற ரிஷி வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இந்த குழந்தை ஒரு ஞானி ஆவான், ஒரு பெரிய கூட்டமான மக்கள் வந்து இவனுடைய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சித்தார்த்தான்னு பேர் வச்சாங்க. அவங்க வாழ்ந்த ஊர் தான் கபிலவஸ்து. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, புத்தர் வந்து கபிலவஸ்துல தான் பிறந்தாரு. புத்தரோட வாழ்க்கையை பத்தி தான் இப்படி சொல்றேன். இது ரொம்ப காமனா இங்க நம்மளுக்குள்ள நம்ம இடத்துல இருந்த ஸ்டோரி, நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சிம்பிளா பிரகலாதனோட கதை சொல்லலாம். பிரகலாதன் வந்து அவங்க அம்மாவோட கர்ப்பத்துல இருந்தப்பயே நாரதர் வந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. ஹிரண்யகசிபு எவ்வளோ பெரிய அரக்கனா இருந்து அவ்வளோ ஒரு இதுவா இருந்தப்பையும் அவ்வளோ ஒரு பவர் உயரம் ஜைஜாண்டிக்கான ஒரு பெரிய உருவத்தோடு இருந்தப்ப கூட பிரகலாதன் ஒரு பொழுது கூட அதை பார்த்து பயப்படாம ரொம்ப சின்ன வயசுல ஹரிநாமம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்த இதுதான் இது. நான் ஏன் இந்த விஷயம் சொல்ல வேணும்னா, ஒரு அம்மாவோட கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்றதுதான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். நான் பேரண்டிங் வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து பிரெக்னன்சி கேர் என்னன்னு போடுங்க. நான் சாரி, ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தட். எதையுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். டைரக்டா நான் பேரண்டிங் வீடியோஸ்க்கு போயிட்டேன். ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே அந்த குழந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. பூமியில ஆயிரக்கணக்கான விதைகள் தூவினாலும் the one which can withstand, எந்த விதை வந்து வெயிலையும் மழையும் வெப்பத்தையும் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்குமோ அந்த ஒரு செழுமையான விதை தான் முளைச்சு ஒரு மரமாகுது. அந்த மாதிரி ஒரு குழந்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் போட்டி போட்டு ஒரு குழந்தை தன்னுடைய ஐடென்டிட்டியை இண்டிவிஜுவாலிட்டி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்றது வந்து அம்மாவோட கர்ப்பத்திலே முடிவாயிருதுன்றது தான் என்னோட பதிவு. ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, ஆக்சுவலி ஒரு அலெக்சாண்டர் தி கிரேட் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, பிலிப் அவர் பேரு. ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அவர் வந்து ஒரு பெரிய உயரமான மேடையில நின்றுட்டு அந்த ஊர் ஃபுல்லா தங்க காசு தூக்கி எரிச்சாராம். அந்த ஊரோட கடைசி கோடி ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த தங்க காசு போய் சேர்ந்துச்சான். அப்ப எல்லாரும் இவருக்கு ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இந்த பிலிப் மன்னர் வந்துட்டு தங்க காசை தூக்கி இறக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு இதுல ஏன்னா அவர் வந்து ஸ்டாப் பண்ணி சொன்னாரு, ஆண் குழந்தை பிறந்ததுக்காண்டி நான் பண்ணல, என்னோட டீச்சர் வந்து அரிஸ்டாட்டில் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டு ஞானத்தையும் அறிவையும் இவ்வளவு சிறப்பா விளங்கியிருக்கேன். அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலே எனக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்ததுல நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் குழந்தையோட டீச்சரா அவர் இருப்பாரு. உலகத்திலே சிறந்த ஞானியா அரிஸ்டாட்டில் என் குழந்தைய உருவாக்கிடுவாருன்னு சொன்னார். சோ ஒரு குழந்தை அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே, ஒரு குழந்தை பிறந்த நிமிஷம், நம்ம சொல்றோம்ல பிறந்த உடனே அந்த குழந்தை டாக்டர் ஆகணுமா கலெக்டர் ஆகணுமா யோசிக்கிறோம், அது வந்துட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்தணும் அந்த ஸ்கூல்ல சேர்த்தணும் இது பண்றோம். இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிலிப் மன்னர் வந்து என் குழந்தைக்கு இவன் டீச்சரா இருந்தா இவன் உலகத்தையே திரும்பி பார்க்குவான், அலெக்சாண்டர் தி கிரேட் ஆவான்றது அவர் வந்து அப்ப முடிவெடுத்தாங்க. சோ நான் என்னோட அடுத்த வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து நான் மெடிக்கல் டிப்ஸ் பத்தியோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பத்தியோ டாக்டரா போறதுக்கு முன்னாடி டிசீசஸ் வியாதிகள் பத்தியோ அதோடைய மருத்துவ இதை பத்தி ஆலோசனை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய பிரெக்னன்சி கேர் பேரண்டிங் முடிச்சுட்டு தான் நான் அந்த வீடியோஸ்க்கு போகணும்னு விரும்புறேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கணும். அடுத்து வர ஒவ்வொரு குழந்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சைனா ஜப்பான்ல எல்லாம் வந்து ஜாப்பனீஸ் ரேஸ், சைனீஸ்னா யாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துல, குட்டியா இருந்தவே வாடா ஜப்பான்னு கூப்பிடுவாங்க கிராமங்கள்ல. சைனீஸ்னா ஷார்ட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைங்கலாம் பாருங்களேன், இப்ப இருக்கிறதுலே ஹைட் பேட்மிண்டன் என்ன ஃபீல்ட்னா இருக்கட்டும், பயங்கர உயரமா ஜாப்பனீஸ் சைனீஸ் ஆச்சரியமா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்த ஜப்பான் சைனீஸ் பீப்புள்ஸ்ல இப்போ ஒரு 15-20 வருஷத்துல அவ்வளவு ஒரு ஹைட்டா இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்க they start the treatment from pregnancy. மாசம் குழந்தை வந்து நம்மளோட தலைமுறை, நம்மளோட ஜீன், நம்மளோட ரேஸ், ஜாப்பனீஸ் சைனீஸ்னாவே உள்ள மனிதர்கள் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் உயரமா வரணும்னு அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதை விட பல்லாயிரம் மடங்கு ஞானிகளும் ஒரு சிறந்த அறிவாளிகளும் இருந்த தலைமுறை நம்மளோட தமிழ் தலைமுறை. நம்மளோட குழந்தைகளை நம்ம இனி எப்படி உருவாக்க போறோம், அந்த ஜீன் எப்படி வரணும், என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன் என் குழந்தைங்களுக்கு, நான் பிரெக்னன்சி கேரோ இதுவோ ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப என்ன செய்யணும் அந்த ஐடியா கூட எனக்கு இல்லை. நான் ஒவ்வொரு விஷயமும் என்ன படிச்சேன், எத்தனை ஆயிரம் சைக்காலஜி புக்ஸ் படிச்சேன், எப்படி ஃபாலோ பண்ணேன், என்ன பண்ணணும்ன்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். என்னோட அடுத்த பதிவுகள் ஃபுல்லா பிரெக்னன்சி கேர் பேரண்டிங் முடிச்சுட்டு தான் நான் வந்து நார்மல் வீடியோஸ்க்கு போவேன். நன்றி.